ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி பாட். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரெசிபி சிக்கன் தந்தூரி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிற சிக்கன் தந்தூரியை நம்ம வீட்டில் நம்ம சுலபமாக செஞ்சிடலாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். 2லேருந்து 3 சிக்கன் லெக் பீஸுக்கான அளவு நான் இன்றைக்கி சொல்கிறேன். முதல்ல சிக்கனுக்கு நடுவில் கத்தியை வச்சு நல்லா ஆழமாக கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம செஞ்ச மசாலா சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். 2 சிக்கன்லேயும் 2 சைடும் நல்லா இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை நல்லா ஆழமாக கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் தயிர் 5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியான தயிராக இருக்கணும். மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன், உப்பு உங்கள் தேவைக்கேற்ப, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 1.5 டீஸ்பூன், கடைசியாக மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணுங்க. நான் இன்றைக்கி ஆலிவ் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஆலிவ் எண்ணெய் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற தந்தூரி சிக்கன் மாதிரி டேஸ்ட் வரும். உங்கள் கிட்ட ஆலிவ் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் செய்கிற நார்மல் எண்ணெயவே 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இன்றைக்கி நான் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சிக்கன் நல்லா கலர்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்களும் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மசாலா தயாராகியாச்சு. இப்போ இந்த மசாலாவில் நம்ம சிக்கனை போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் எடுத்துக்கோங்க. நம்ம அந்த ஆழமாக வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்குள்ளெல்லாம் அந்த மசாலா உள்ளே போகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க எல்லா இடத்துலையும். இப்போ சிக்கன் நல்லா மசாலாவில் ஊற ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சிக்கனை நம்ம மசாலாவில் குறைஞ்சது 4 மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வைக்கலாம். 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வைக்கலாம். இந்த சிக்கனை கவர் பண்ணி நாம் ஃப்ரிட்ஜில் தாங்க ஊற வைக்கணும். வெளியவோ இல்லை ஃப்ரீசருக்குள்ளேயே வைக்கக்கூடாது. இப்போ நம்ம கவர் பண்ணிடலாம். நல்லா கவர் பண்ணிட்டு டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கோங்க. கட்டிட்டு நான் இன்றைக்கி 8 மணி நேரமாட்ட ஓவர் நைட் தாங்க ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம பார்க்கலாம் நம்ம சிக்கன் எப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சுங்க. 8 மணி நேரம் போல் நான் சிக்கனை ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சிக்கனை திறந்து பார்க்கலாம். நம்ம சிக்கன் எப்படி ஊறி இருக்குது, எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிக்கன் நல்லா ஊறி இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி 8 மணி நேரம் போல் ஊற வச்சாதான் மசாலா நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கும். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் ரொம்ப நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்குங்க. ரொம்ப கம்மி நேரம் ஊற வச்சா சிக்கன் ஹார்டாக தான் இருக்கும். நல்லா சாஃப்டாக கிடைக்கணும், நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா 8 மணி நேரம் போல் ஊற வைங்க சிக்கனை. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் போட்டுக்கோங்க. ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறத விட பட்டர் போட்டால் இன்னும் நமக்கு சூப்பராக கிடைக்கும் நம்ம சிக்கன் தந்தூரி. அதுக்காகத்தான். இப்போ நம்ம அதில் மசாலாவில் ஊற வச்சுருந்த சிக்கன் பீஸை எடுத்து உள்ளே போட்டுடலாம். நம்ம சிக்கனை பேன் மேலே வச்ச உடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு சைடில் 10 நிமிஷமும் திருப்பிட்டு இன்னொரு சைடு 10 நிமிஷமும் லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. அப்போ தான் உள்ளே இருக்க சிக்கன் நல்லா வெந்து வரும். நமக்கு மசாலா மட்டும் மேலே இருக்க மசாலா வெந்தால் மட்டும் பத்தாது, உள்ள சிக்கனும் நல்லா வேகிறதுக்காக நம்ம இப்படி செய்கிறோம். இப்போ நம்ம வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. நம்ம சிக்கனை இன்னொரு புறமாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இந்த புறமாக திருப்பி போட்டுட்டு இதையும் நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் வேக வைக்கலாம். ஒரு பர்ஃபெக்ட் தந்தூரி அப்படின்னா சிக்கனை தந்தூரி அடுப்பில் வேக வைப்பாங்க. நம்ம கிட்ட தந்தூரி அடுப்பு இருக்காது. அதுக்கு பதிலாக அடுப்பு கறி ஒன்று எடுத்துக்கோங்க. கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அடுப்பு கறி. அடுப்பு கறியை அடுப்பில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க.
இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. நம்மளோட தந்தூரி சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலை வந்து அந்த பேன்குள்ளே வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்ச அந்த அடுப்பு கறியை உள்ளே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய் உள்ளே போட்டுக்கோங்க. வெண்ணெய் வந்து நல்லா அந்த அடுப்பு கறிக்கு போக கொடுக்கும். இப்போ லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் போல் திரும்ப நம்ம மூடி வச்சிடலாம். அந்த 10 நிமிஷமும் நம்ம ஹோட்டலில் வந்து தந்தூரி அடுப்பில் வேகிற மாதிரி நம்மளோட சிக்கன் வெந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிடைக்கிற தந்தூரி சிக்கன் நமக்கு வீட்டிலே கிடச்சிருங்க. இப்போது 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. நம்ம திறந்து பார்த்துடலாம். புகை பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. கடையில் கிடைக்கிற மாதிரியே அதே ஃப்ளேவரோட அதே மணத்தோட தந்தூரி அடுப்புலேருந்து எடுத்த மாதிரியே நம்ம வீட்டில் செஞ்ச தந்தூரி சிக்கன் ரெடி ஆயாச்சுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. நீங்களும் இந்த தந்தூரி சிக்கனை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.